ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது அக்டோபர் மாத பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். நாம் இப்பொழுது ஐப்பசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். அதாவது 17/10/2020 முதல் 15/11/2020 வரை ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் 15ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி அமாவாசை வருகிறது. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருகிறோம். இப்போது கிரக நிலைகளை நாம் பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் புதன், துலாத்தில் சூரியன், கேது, விருச்சிகத்தில் குருவும் சனியும் தனுசுவில் இருக்கிறார்கள். இப்பொழுது கிரக மாற்றங்களை, அதாவது ஒரு 30 நாளுக்குள்ள கிரகம் ஏதாவது இடம் விட்டு இடம் மாறும் இல்லையா, அதனுடைய நிலையை இப்போ பார்ப்போம். ஐப்பசி 7ஆம் தேதி மாலை சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு இடம் பெயர்கிறார். ஐப்பசி 10ஆம் தேதி காலை செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருந்து மீனத்திற்கு செல்கிறார். அது மேஷத்தில் இருந்து மீனத்திற்கு செல்கிறார். ஐப்பசி 19ஆம் தேதி புத பகவான் துலாத்திற்கு வந்து விடுகிறார். ஐப்பசி 30இல் குரு பெயர்ச்சி இருக்கிறது. அதாவது நவம்பர் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அதாவது அவர் தனுசிலிருந்து இடம் மாறி மகரத்திற்கு சென்று விடுகிறார். அது ஐப்பசி 30 ஒரே நாள் தான். அதனால் அந்த ஒரு நாள் பெரிய ஒரு கணக்கு இல்லை. இருந்த போதிலும் அவர் போகிறது 30ஆம் தேதி தான் போகிறார். சரி, இப்போது நம்ம மிதுன ராசிக்கு இந்த கிரக நிலைகள் என்ன பலாபலன்களை தருகிறது என்பதை நாம் பார்ப்போம். இப்போது மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குது. ராசி அதிபதி தன்னுடைய 4ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார். அது உங்களுக்கு 19 நாள் இருக்கிறார். சரி, இருக்கட்டும். இப்போது ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு மேன்மையான விஷயம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதம் உங்களுக்கு சௌகரியமாக எந்த பிரச்சனையும் வராது. தலைக்கு வருது தலைப்பாயோட போயிடுன்ற ஒரு கணக்கு. பிரச்சனையே வராது, அப்புறம் இது தலைக்கு வருது தலைப்பாயோட போடுது. அது மாதிரி ஒரு சுபிட்சமான ஒரு மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பார்க்குறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு வாரம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் 23 நாள் கன்னிக்கு போயிடுறாருங்க. இருந்தாலும் மிதுனத்துக்கு 3ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தை குரு பார்ப்பது, 3ஆம் இடத்தை குரு பார்த்தா தைரியம், வீரியஸ்தானம், கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் அவங்க முழு திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த கம்யூனிகேஷன் பாவன்றதால பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா போன்றவர்களுக்கும் சரி திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாட்டியம் ஆடுறவங்க அவங்களுக்கு கூட அற்புதமான தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ராசிக்கு 5இல் சூரியன் இருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை இருந்த போதிலும் ஒரு வாரம் தான் பரிவர்த்தனை. அதுக்கப்புறம் சுக்கிரன் 23 நாள் கன்னிக்கு போயிடுறார். அந்த முதல் ஒரு வாரம் கொஞ்சம் இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் பசங்க கூட பிரச்சனைகள் வரும். பசங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. 2வது உங்கள் பூர்வீகத்துலேயும் எதாவது பிரச்சனை வரலாம், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். விரோதிகள் ஓடி ஒளிவார்கள். உங்கள் கோர்ட்டில் கேஸு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், சனி இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு இருப்பது அற்புதமான ஒரு நிலை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி திருமணம் ஆனவர்கள் பரஸ்பரம் சந்தோஷம், ஒற்றுமை, குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரியும் பணியாளர்கள், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவர்களுமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 9ஆம் இடம் இடத்து அதிபதி சனி 9ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒரு சிலருக்கு தகப்பன் வழி சொந்தங்கள், தகப்பனாருக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய குறைவை காட்டுகிறது. நீங்கள் அதிகமாக உழைச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். பாக்கிய நிறைவை பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், அதாவது உங்களுக்கு பிஇ என்ஜினியரிங் படித்தவங்க, அப்புறம் கட்டிட தொழிலாளர் அன்பர்கள், கட்டிடக்கலையில் ஈடுபடும் அனைவர்களும் சரி, இராணுவம், மிலிட்ரி, போலீஸ், இது மாதிரி இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை. வக்ர கதியில் தான் இருக்கிறார் செவ்வாய். இருந்த போதிலும் உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதால ஓரளவுக்கு 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். கண்டிப்பாக செவ்வாய் இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் ஒரு சுபத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது 11ஆம் வீட்டில் செவ்வாய் 9 நாள் தான் இருப்பார். அந்த 9 நாள் ஆரம்பத்தில் உங்களுக்கு வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் அமைஞ்சு அதில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதனால் பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை இல்லத்தில் நடத்தி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னும்போது 11ஆம் இடத்தில் குரு பார்க்குதுன்னு சொன்னால் 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். எண்ணிய செயல் ஈடேறுதல். நீங்கள் என்ன ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். தொட்டதெல்லாம் லாபம், உங்களுக்கு அனுகூலமான ஒரு நிலை. 12ல் ராகு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு டென்ஷனாக இருப்பீங்க. ஒரு சிலர் வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, தூக்கம் கூட வராது. இருந்த போதிலும் இது தேவையில்லாத ஒரு நிலை. 11ஆம் வீட்டை குரு பார்த்தா எல்லாமே ஒரு சுகமாக தான் இருக்கும். லாபங்க, பண வரவு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னங்க தேவைப்பட போகுது. அதனால் இது தேவையில்லாத ஒரு டென்ஷன் என்று நம்ம சொல்லுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார். பிறகு 7ல் இருந்து திருப்திகரமாக நல்ல நிலையில் இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது. 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2வது திருமணத்தை ஒரு சிலருக்கு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் திருப்திகரமாகத்தானே இருக்கிறது.
உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 7, 8 ஆகிய தேதிகளில் நீங்கள் உஷாராக இருக்கணும். அது ஆகாத தேதிகளாக அமைகிறது. அதாவது ஐப்பசி 7, ஐப்பசி 8, ஐப்பசி 9 ஆகிய தேதிகள் உங்களுக்கு ஆகாத தேதிகள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் உருவாகாது. சிவனேன்னு இருந்தால் செவ்வனேன்னு வேலை முடியும். இல்லைன்னு சொன்னால் வாயை கட்ட முடியலன்னா வாங்கி கட்டிக்கிட்டு வர வேண்டியது தான். பிரச்சனை ஹெவியாகிடும். இதுதான் இப்போதைக்கு இந்த ஐப்பசி மாதத்துக்கு மிதுன ராசிக்கு உண்டான பலன். இப்போது இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.